வணக்கம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காய்கறிகளில் ஒன்று அவரைக்காய். இது வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டில் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு காய் தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செய்யுது. அதாவது இழந்த சக்தியை மீட்டு தர்றது, பித்த நோய்களை குணப்படுத்துறது, உடலுக்கு குளிர்ச்சியை தர்றது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்யுது. அவரைக்காயில் வந்து புரதம், வைட்டமின் இ, வைட்டமின் சி இருக்குது. அதில் வந்து புரதம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு 3 மடங்கு மாவுச்சத்து இருக்குது. அவரைக்காய் வந்துட்டு பறித்ததும் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கரோட்டின் சத்து வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை மங்கிறத தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் லெசத்தின்கிற நார்பொருள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம், மலச்சிக்கல் இதெல்லாம் வராமல் தடுக்குது. அவரைக்காய் வந்து உடல் வளர்ச்சிக்கு சிறப்பாக பயன்படுறதுனால இது வந்து அதாவது டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது வந்து அடிக்கடி சமைச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து புத்துணர்வோடு இருக்க வைக்குது. நீரிழிவு நோயாளிகள் வந்துட்டு இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சுலின் உற்பத்திக்கு வந்து ரொம்ப உதவி செய்யுது. அதனால நோயை கட்டுப்படுத்துகிற ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. பொதுவாக நரம்பு தளர்ச்சி, நரம்பு கோளாறுகள் இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா அடிக்கடி அவரைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும். பொதுவாகவே உணவில் வந்துட்டு அடிக்கடி அவரைக்காயை சேர்த்துக்கிறவங்களுக்கு நரம்பு கோளாறுகள் வந்து வர்றதில்லை. இதில் இருக்கிற வைட்டமின் பியும் வைட்டமின் சியும் இரத்த சோகை, மூச்சு விடுறதுல சிரமம், மூட்டு வலி, அதிக களைப்பு இது எல்லாத்தையும் போக்குது. அவரைக்காய் வந்துட்டு கொழுப்பு பொருள்கள் இரத்த குழாயில் அடைச்சிக்கிறத தவிர்க்குது. அதனால் இதய நோய் இருக்கிறவங்க இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. அவரைக்காயில் வந்து புரதச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறதுனால உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்து உடம்புக்கு தேவையான சத்தையும் கொடுக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு அடிக்கடி பசி எடுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை எதையாவது சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்ற உணவில் வந்துட்டு அடிக்கடி அவரைக்காயை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 10 நாளில் அந்த குறைபாடு நீங்கி முறையாக அவங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு பசிக்க தொடங்கிடும். அதே மாதிரி ஆண்கள் வந்து அவரைக்காயை உணவில் சேர்த்துக்கும் போது ஆண்மை விருத்தியாகும். உடல் பருமனை குறைக்கிறவங்க வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அவரைக்காயை சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அவரைக்காய்க்கு வந்து மலட்டுத்தன்மையை போக்குற சக்தி இருக்குது. அதனால் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் அவரைக்காய் இடம்பெற மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாகவே ஏஜ் ஆனவங்களுக்கு வந்துட்டு களைப்பு, சோர்வு, நினைவாற்றல் குறைவு இதெல்லாமே ஏற்படுறது இயல்பு. அதனால் அவங்க வந்து வாரத்துக்கு 2 முறை அவரைக்காய் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய் தொந்தரவால் சிரமப்படுறவங்களும் அவரைக்காய் சமைச்சு சாப்பிட்டா உடனே வாய் தொந்தரவு நீங்கும். பொதுவாக அவரைக்காயில் வந்துட்டு பிஞ்சுகளில் தான் சத்து அதிகமாக இருக்குது. முத்திய அவரைக்காயில் வந்துட்டு சத்துக்கள் குறைவாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்துட்டு காய் வாங்கும்போது அவரைக்காய் வந்து பிஞ்சுகளாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. தேங்க்யூ.